அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய வகுப்பில் புணர்ச்சி விதிகள் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி ஷார்ட்கட்டாக பார்க்கலாம், எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பொறுத்து இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய தேர்வாளர்களுக்கும் டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதக்கூடிய தேர்வாளர்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும். டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக தமிழில் புணர்ச்சி விதி இல்லாமல் எந்த ஒரு கொஸ்டினுமே வராது. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலுமே அதில் புணர்ச்சி விதின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதனால் அந்த கொஸ்டினை மிஸ் பண்ணாதீங்க. ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ முழுவதும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2விற்கான ஸ்டடி மெட்டீரியல், அதாவது கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களை பேஸ் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக நான் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கான பிடிஎஃப்பும் என்ன பண்ணிகிட்ருக்கேங்க, சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? சரி, புணர்ச்சி விதிக்கு போகலாம். இப்போ புணர்ச்சி விதி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி நீங்கள் உயிர் எழுத்து என்னது நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஆ ஆ இதில் ஆரம்பித்து அவு வரைக்கும் இருக்கும். இதுதான் உயிர் எழுத்துன்னு சொல்லுவோம். அடுத்தது மெய் எழுத்து அப்படின்னா இக்கு இங்கு இதில் ஆரம்பித்து இன்னு வரைக்கும் முடியும். இதுதான் மெய் எழுத்து. ஸோ இந்த மெய் எழுத்துக்கு ஒற்றுன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா உடல் சொல்லலாம். இப்போ மெய், ஒற்று, உடல் இது எல்லாமே மெய் எழுத்தை தான் குறிக்கும். அடுத்தது உயிர்மெய் எழுத்து. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இப்போ உயிர்மெய் எழுத்து இருக்குது கே. கேவை பிரித்தா என்ன வரும்? இக்கு கூட்டல் ஏ, கே. புரியுதுங்களா? அடுத்தது கூவை பிரிங்க. கூவை பிரித்தா இக்கு கூட்டல் ஊ. இப்போ இந்த மாதிரி பிரிக்கும் பொழுது ஊ வருதுன்னா இதை தான் உக்குரல் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? உக்குரல். இந்த வார்த்தை நம்ம புணர்ச்சி விதியில் பயன்படுத்துவோம். இப்போ ஒரு உயிர்மெய் எழுத்தை பிரிக்கும் பொழுது அது ஊ வருது அப்படின்னா அது உக்குரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இன்னொன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வார்த்தையை பிரிக்கும் பொழுது இப்போ ஏதாவது ஒரு வார்த்தை, ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தையை நான் பிரிக்கும் பொழுது 2 வார்த்தையாக வரும். இந்த 2 வார்த்தையில் முதல் வார்த்தையை நிலைமொழின்னு சொல்லுவோம். ஏன்னா இது நிலையாக இருக்கும். இது வருமொழின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 வார்த்தையில் இதில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்தும் இதில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து இது ரெண்டும் வச்சு தான் நம்ம புணர்ச்சி விதியை கண்டிப்பாக கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு எடுத்துக்காட்டாக பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஆங்கவற்றுள். இந்த ஆங்கவற்றுள்ன்ற வார்த்தையை பிரிக்கும் பொழுது ஆங்கு கூட்டல் அவற்றுள். புரியுதுங்களா? இப்போ இதே மாதிரி ஆங்கவற்றுள் இதை பிரிக்கும் பொழுது ஆங்கு அவற்றுள். ஸோ இதில் கடைசி எழுத்து எடுக்கணுமா? இப்போ இந்த கூன்றது உயிர்மெய் எழுத்து. இதை நான் பிரித்தா என்ன வருது? இக்கு கூட்டல் ஊ. சரிங்களா? சரி, இப்போ இக்கு கூட்டல் ஊ. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு விதி இருக்குது. என்ன விதினா, உயிர் வருதுன்னா இதில் இது தானே இந்த எழுத்தை தானே பார்ப்போம். இந்த உயிர் எழுத்து இங்கே வருது அப்படின்னா இந்த உயிர்மெய் எழுத்தில் இருக்கக்கூடிய உக்குரல் மெய் விட்டு ஓடிரும். இதான் விதியை தெரிஞ்சுக்கோங்க. உயிர் வருதுன்னா உக்குரல் மெய் விட்டு ஓடும். இந்த கூல இருக்கக்கூடிய ஊ மெய்யை விட்டு ஓடிரும். இதுதானே மெய்யே. இந்த மெய்யில் இருக்கக்கூடிய உக்குரல் மெய் விட்டு ஓடிரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உயிர் வரேன். இந்த உயிர் எழுத்து வருதுன்னா இந்த கூல இருக்கக்கூடிய உக்குரல் மெய் விட்டு ஓடிரும். உயிர் வரேன் உக்குரல் மெய் விட்டு ஓடும். ஓகேங்களா? இதுதான் விதி. இந்த மெய்யை விட்டு ஓடிடுச்சு. அப்போ ஓடிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? ஆ இங்கே இக்கு மட்டும் இருக்கும், கூட்டல் அவற்றுள். புரியுதுங்களா? பொறுமையாக தான் சொல்கிறேன். உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடிடும். இந்த மெய்யை விட்டு ஊ ஓடி போயிடுச்சு.
இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? இக்கு இருக்குது. இது உடல், இது உயிர். இப்போ ரெண்டாவது விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இதெல்லாம் முக்கியமான விதிங்க. ஒன்றுவது இயல்பே. புரியுதுங்களா? உடல் மேலே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்போ இக்கு கூட்டலா கா, அப்போ ஆங்கவற்றுள். புரியுதுங்களா? இப்போ இது ஈஸியாக புரிஞ்சிருச்சா? அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? தனி ஆளி, தனி ஆளி. ஓகேங்களா? இது பிரிக்கும் பொழுது தனி கூட்டல் ஆளி. சரிங்களா? ஸோ இப்போ இது பிரித்தா தனி ஆளின்னு வரும். ஸோ இதை பாருங்கள், இங்கே இந்த நிலைமொழியில் கடைசி எழுத்து எப்படி இருக்குது? நீ வருது. ஸோ அப்போ இன்னு கூட்டல் ஈ. இப்போ இந்த மாதிரி ஈலாம் வருதுன்னா இதுக்கு ஒரு விதி இருக்குது. ஈ ஈ ஐ வழி எவ்வும், ஈ ஐ வழி எவ்வும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வரும்பொழுது ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி தனின்னு வந்துருச்சா அதை அப்படியே எழுதிக்கோங்க. கூட்டல், இங்கே நடுவில் ஒரு டேஸ் விட்டுருங்க. இங்கே தனி ஆளி எழுதியாச்சு. எவ்வும்னா இங்கே நடுவில் ஈ வந்து சேரும். இப்போ புரியுதுங்களா? ஈ ஐ வழி எவ்வும், இங்கே ஈ வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ஐ வச்சு ஒரு எடுத்துக்காட்டு இதிலே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஈ ஐ வழி எவ்வும் இந்த மாதிரி முடியுதுன்னா நடுவில் என்ன எழுத்து வரும்? ஈன்னு எழுத்து புதுசாக சேரும். இதுதான் ஈ ஐ வழி எவ்வும். அடுத்தது நமக்கு தெரியும், இங்கே என்ன எழுத்து இருக்குது? உயிர் எழுத்து இருக்குது. இங்கே என்ன எழுத்து இருக்குது? மெய் எழுத்து இருக்குது. அப்போ இது உடல் சொல்லுவோமா? உடல் மேலே எது வந்து ஒன்றும்? உயிர் வந்து ஒன்றும். இப்போ அடுத்த விதி நம்ம ஏற்கனவே பார்த்த விதி தானே, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த விதிப்படி என்னவாயிடுது? தனி ஈ கூட்டல் ஆ யா லி, தனியாளி வந்துருச்சிங்களா? ஸோ இப்போ இதற்கான புணர்ச்சி விதி எந்தெந்த விதி கேட்பாங்க. ஈ ஐ வழி எவ்வும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இதுதான் தனி ஆளிக்கான புணர்ச்சி விதிகள். அடுத்த எடுத்துக்காட்டு வெங்கதிர். வெங்கதிரை பிரிக்கும் பொழுது என்ன வரும்? வெம்மை கூட்டல் கதிர். ரொம்ப 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 முக்கியமான இது விதி. என்னன்னு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதியிலே ரொம்ப முக்கியமானது ஈறுபோதல் விதி. அந்த ஈறுபோதல் விதி ஒரு வார்த்தையை பிரிக்கும் பொழுது மை வந்ததுன்னா அதுதான் ஈறுபோதல் விதி. என்ன ஈறுபோதல்னால் அந்த மை கெட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈறுபோதல் விதிப்படி என்னவாயிடும்? மை கெட்டு போய் வெம் கூட்டல் கதிர்னு ஆகிடும். வெம் கூட்டல் கதிர். புரியுதுங்களா? இப்போ இந்த விதியை மறக்கவே மறக்காதீங்க. இந்த விதி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஈறுபோதல் விதி ஒரு சாதாரணமான கொடுத்துட்டு வெங்கதிர், வெம்மை கூட்டல் கதிர். ஸோ இதில் எது கெட்டு போயிடும்? மை கெட்டு போயிடும். என்ன விதிப்படி? ஈறுபோதல் விதிப்படி. ஸோ அடுத்த விதி முன்னின்ற மெய் திரிதல். முன்னின்ற மெய் திரிதல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னின்ற மெய் திரிதல். திரிதல்னா என்னது? இந்த இம்முன்றது மெய் எழுத்து, இது வந்து திரிஞ்சு போய் வேற எழுத்தாக மாறும். ஸோ இங்கே என்ன இருக்குது? இங்கு இருக்குது. இந்த வார்த்தையில் நமக்கு என்ன வேணும்? இங்கு வேணும். ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது? இம் இருக்குது. ஸோ இம் வந்து இங்கா திரிகிறது தான் முன்னின்ற மெய் திரிதல். ஸோ அப்போ முன்னின்ற மெய் திரிதல் விதிப்படி வெம்கதிர் வெங்கதிர் ஆனது. புரியுதுங்களா? ஸோ இப்போ வெங்கதிர்க்கான விதி என்னது? ஈறுபோதல் விதி, முன்னின்ற மெய் திரிதல். ஈறுபோதல்னாவே என்னது? மை கெட்டு போயிடும், மை வந்து போயிடும், அவ்வளோதான். அடுத்த விதி, அடுத்த எடுத்துக்காட்டு செம்பருதி. இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி இதை பிரித்தா செம்மை கூட்டல் பருதின்னு வருது. ஸோ இப்போ என்ன விதி வரும்? நல்ல ஞாபகப்படுத்து பாருங்க. என்ன விதி வரும்? ஈறுபோதல் விதி. ஈறுபோதல் விதிப்படி என்ன கெட்டு போயிடும்? மை கெட்டு போயிடும். இப்போ மை கெட்டு போச்சுன்னா என்ன ஆகிடும்? செம் கூட்டல் பருதி செம்பருதி. இப்போ இந்த செம்பருதிக்கு ஒரே ஒரு விதி தான் ஈறுபோதல் விதி. புரியுதுங்களா? அடுத்த எடுத்துக்காட்டு
வானம் எல்லாம். இப்போ இதை பிரித்தா வானம் கூட்டல் எல்லாம். இது என்ன எழுத்து? உடல் சொல்லுவோம், மெய்யெழுத்தை. இது உயிர் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு விதி தெரிஞ்சிருக்கும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இப்போ வானம் எல்லாமுக்கு என்னது? இம் கூட்டல் ஏ மே, வானம் எல்லாம் வந்துருச்சுங்களா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்தது உன்னை அல்லால். இப்போ இது பிரித்தா என்ன வரும்? உன்னை கூட்டல் அல்லால். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு விதி. தனி ஆளில் நீ வந்துச்சு, இங்கே ஐ வருது. இதை பிரித்தா என்ன வரும்? இன் கூட்டல் ஐ. ஸோ இப்போ பிரிக்கும் பொழுது ஐ வருது. அப்போ என்ன விதி சொல்லலாம்? இ இ ஐ வழி எவ்வும். எவ்வும்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ அப்படியே எழுதிக்கோங்க. உன்னை கூட்டல் இங்கே ஈ போட்டுக்கிறோம், இங்கே அல்லால். புதுசாக ஈ வந்து இங்கே போடணும். ஓகேங்களா? அடுத்த விதி உங்களுக்கு ஈஸியாக தெரியும். என்ன விதி? உடல் மேல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து உன்னை அல்லால்னு ஆகிடும். ஸோ இப்போ உன்னை அல்லாலுக்கு ரெண்டு விதி தான். இ ஐ வழி எவ்வும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்தது செந்தமிழே. இந்த விதியை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நீங்களே கூட சொல்லலாம். செந்தமிழே பிரித்தா என்ன வரும்? செம்மை கூட்டல் தமிழே. செம்மை கூட்டல் தமிழே. இப்போ இதெல்லாம் மை வந்துருச்சு. மை வந்தால் இது என்ன விதி? ஈறுபோதல் விதி. ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ மை கெட்டு போயிடுச்சு. என்ன விதிப்படி? ஈறுபோதல் விதி. அடுத்து நமக்கு இங்கே என்ன தேவை? இந்து தேவை. ஆனால் இங்கே என்ன இருக்குது? இம் இருக்குது. ஸோ அப்போ இம் இந்தா மாறணும்னா என்ன விதி வரும்? முன்னின்ற மெய் திரிதல். முன்னின்ற மெய் திரிதல். ஓகேங்களா? இப்போ ரெண்டே விதி தான். இது மாதிரி இனிமேல் நீங்களே போட ஆரம்பிச்சிருவீங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னா மை வந்து ஈறுபோதல் விதிப்படி கெட்டு போச்சு. அடுத்தது நமக்கு வந்து இந்து வரணும். ஆனால் இங்கே இம் இருக்குது. அப்போ முன்னின்ற மெய் திரிஞ்சு இம்மு இந்த ஆயிடுச்சு. அப்போ செந்தமிழே. சரிங்களா? ஸோ அடுத்த எடுத்துக்காட்டு இனநிறை. இது வந்து பார்த்திங்கன்னா 12th இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. ஸோ புணர்ச்சி விதியில் கேட்பாங்க. ஓகேங்களா? இனம் கூட்டல் நிறை. இனம் கூட்டல் நிறை. ஸோ இதற்கான விதியை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். மவ்வீறு ஒற்று அழிந்து. இதில் ஒற்றுன்னா எது? இம்மு. இதுக்கு தான் ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தைகள்லாம். இங்கே மெய்யெழுத்தில் என்னது? இது ஒற்று. இந்த ஒற்று அழிஞ்சு போயிடும். மவ்வீறு ஒற்று அழிந்து உயிரீறு ஒப்பவும். ஸோ இப்போ இந்த விதிப்படி இம் கெட்டு போய் இனநிறைன்னு வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். ஓகேங்களா? இது இப்போ உங்களுக்கு இந்த புணர்ச்சி விதி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதில் என்னென்ன விதிகள்லாம் பார்த்தோன்னு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இரண்டாவது விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. மூன்றாவது விதி ஈ ஐ வழி எவ்வும். நான்காவது விதி ஈறுபோதல். 5 முன்னின்ற மெய் திரிதல். ஓகேங்களா? கடைசியாக வந்து 6 வந்து மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். இந்த 6 விதியை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஒரு 10 எடுத்துக்காட்டு வச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரியுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.